السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரவுதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீவனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் ஜுமா தினத்தில் சென்ற வார பயானுடைய தொடரை இந்த வாரம் நாம் கேட்கவிருக்கிறோம். யகூதிகள் அறிவில் சிறந்த அலி ரலியல்லாஹு தஆலாவிடம் வேண்டுமென்றே தர்க்க உடன்பாட்டோடு அவர்கள் அணுகிய கேள்விகளே இல்லாத கேள்விகளுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அறிவார்ந்த முறையில் பதில் சொன்னார்கள் என்பதை குறித்து சென்ற வாரம் நாம் கேட்டோம். எஞ்சி இருக்கிற 6 கேள்வி பதிலையும் இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடைவிருக்கிறோம். நல்லதை பேசவும் பகிரவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. குர்ஆனுடைய அகமியங்களை வைத்து, குர்ஆனுடைய ஞானத்தை வைத்து இஸ்லாம் பரவியது என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு இந்த சம்பவம் சான்றாக இலங்குகிறது. யகூதிகள் அலி ரலியல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆனின் ரீதியாக, வசனங்களின் ரீதியாக நீங்கள் பதில் தர வேண்டும், உடனே நீங்கள் அதை சொல்லிவிட்டால் இஸ்லாத்தில் ஏற்கிறோம் என்பதுதான் அந்த டீலிங். உடன்படிக்கை தயாராகிவிட்டது, கேள்விகள் கேட்கப்பட்டன, 1 உண்டு 2 இல்லை, 2 உண்டு 3 இல்லை என்றெல்லாம் கேள்விகள் கேட்ட அவர்கள் சென்ற வாரம் 6 வரை நாம் பார்த்தோம். 6 உண்டு 7 இல்லை, 7 உண்டு 8 இல்லை என்ற கேள்விக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு சாப்டர், ஒரு சின்ன ஒரு பகுதி வரும். என்ன பகுதி அப்படின்னா, அந்த நாட்டினுடைய மன்னன் கனவு காண்பான். சபா பக்கராத்தின் 7 கொழுத்த மாடுகளை
7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுவதாகவும், செழிப்பாக வளர்ந்து நிற்கிற தலையிட்டு நிற்கிற 7 நெற்கதிரிகளையும், காய்ந்து உலர்ந்து காணப்படுகிற 7 நெற்கதிரையும் மன்னன் கனவில் காண்பான். அவன் கண்ட கனவினுடைய நெற்கதிரின் எண்ணிக்கையும் மாட்டினுடைய எண்ணிக்கையும் எத்தனை தான்? 7 தான். 8 என்பது இல்லை. 8ங்கிற இத அவன் கனவு காணல. நெற்கதிர்கள் 7, மாடுகள் 7, கண்ட கனவின் விளக்கம். அப்படின்னா அவர் 7 உண்டு 8 என்பது இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார்கள். குர்ஆனில் இருந்தே பதில் சொன்னார்கள். யூசுப் என்ற வரலாறிலே, யூசுப் என்ற சூறாவிலே யூசுஃபினுடைய வரலாறை அல்லாஹ் போதிக்கிறான். மன்னன் கனவு கண்ட அந்த மாட்டின் அந்த நெற்கதிரின் எண்ணிக்கை 7 தானே தவிர 8 என்பதில்லை. 8 என்பது உண்டு 9 என்பது இல்லை என்று கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சமானியத் அஸ்வாஜ் என்று 8 வகையான கால்நடைகளை ஜோடி ஜோடியாக அல்லாஹ் சொல்லுவான். 8 தான் சொல்றான், 9 என்பது இல்லை. சூரத்துல் அன்ஆம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க. கால்நடைகள் என்றாலே ஆடு, மாடு, ஒட்டகை, இந்த 3க்கு தான் அரபு லாங்குவேஜ்ல அன்ஆம் என்று சொல்வார்கள். எது குர்பானி கொடுக்கப்படுவதற்கு உகந்ததோ, தகுதியானதோ, அதற்கு மாத்திரம்தான் அந்த 3 பிராணிகளை சேர்த்து ஒரு காமன் வேர்டு அன்ஆம். அந்த அன்ஆமை வகைப்படுத்துகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமானியத் அஸ்வாஜ் வ மினல் மாஸி ஸ்னைனி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகைப்படுத்துவான். அந்த 8 விதமான, அந்த 8 விதமான என்னது? ஒட்டகையில ஆண், பெண், மாட்டுல மாடு, காளை மாடு, பசுமாடு. ஆச்சா, 4 ஆச்சா? அடுத்து ஆட்டில செம்பரியாடு, வெள்ளாடு, அதுல ஆணு, பெண்ணு. இப்படி அல்லாஹ் 8 வகையான கால்நடைகளை உங்களுக்கு அன்ஆமாக குர்பானி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அந்த 8 விதமான ஜோடிகளை அல்லாஹ் என்ன செய்வான்? வகைப்படுத்தி சொல்வான். அல்லாஹ் சொன்னது 8 விதமான ஜோடிதானை தவிர 9 என்பது இல்லை. இப்படி கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அவன் வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சுட்டு, எதை கேட்டாலுமே சொல்றாரு இவரு. இருக்கு இல்ல, உண்டு இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னு வந்தவர்கள் ஒரு மாதிரியா வேகால தாயி, சரி கண்டிப்பா இஸ்லாத்துல ஏத்துதான் ஆகணும் போல அப்படின்னு நினைக்க வரும் பொழுது அழிறதையெல்லாம் விடுவதாக இல்லை. 9 இருக்கிறது, 10 என்பது இல்லை என்று கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது சாலிஹ் நபியினுடைய வரலாறை எல்லாம் சொல்றான். சாலிஹ் நபியினுடைய கூட்டம் ரொம்ப சாலிகான மக்கள்லாம் கிடையாது. அவர் பேர் வேணா சாலிஹ் நபியா இருக்கலாம். அவனோட கூட்டம் இருக்குது பாருங்க, அவங்க எல்லாம் 1 நம்பர் ரவுடி கூட்டம். அந்த ரவுடிகள் லிஸ்ட்ல அந்த வாண்டட் அக்யூஸ்ட்னு சொல்ற மாதிரி ஒரு 9 நபர்கள் அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்றான். 9 நபர்கள். எப்பெல்லாம் ஏகத்துவத்தை, மக்களுக்கு சத்தியத்தை, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய போதனையை எடுத்து சொல்ல வந்த சாலிஹ் நபிக்கு முட்டுக்கட்டாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் திண்டுக்கு முண்டா பேசி செயலாற்றக்கூடிய சாலிஹ் நபியும் அவர் கொண்டு வந்த அடையாள சின்னமாக இருக்கிற அந்த ஒட்டகத்தையும் அறுத்து பலியிட துணிந்த மாபாதக செயலை புரிந்த நபர்கள் அந்த கூட்டத்தினர்கள். சாலிஹ் நபியின் கூட்டம் மிக குறிப்பாக அதிலே 9 நபர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 9 நபர்களும் அந்த கூட்டத்தை உருப்படாம பண்ணானுவோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இஃப்ஸிதூன ஃபில் அர்த், அந்த மக்களுக்கு மத்தியிலே, அந்த ஊரிலே ஊர் விளைப்பதற்காக வேண்டிய வாழ்ந்த ஜென்மங்கள் இவர்கள்.
நம்ம ஸ்லாங்ல சொல்லுவோம்ல, ஊருக்கு எடுக்க 4 சைத்தான் உண்டுன்னு சொல்லுவோமா என்ன? அதே மாதிரி அங்க 9 சைத்தான் இருக்கான். நம்ம சொல் வழக்கிலேயாவது 4ன்னு சொல்றோம், அங்க எத்தனை பேர் இருந்திருக்கான்? 9 நபர்கள். அதான் சாலிஹ் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத பாருங்க. அதான் சாலிஹ் நபியினுடைய கூட்டத்திலே அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சி, அவங்க என்ன கேட்டாங்க? எனக்கு இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் குட்டி போடணும். எப்படிங்க? எப்படி? அப்படின்னா அது பெண் ஒட்டகமா இருக்கணும், வந்த உடனே குட்டி போடணும்னா அது குட்டியை வயிற்றுல வச்சிருக்கணும்ல. அப்படின்னா சாலிஹ் நபி சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கொண்டு வர்றேன், ஆனா இதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ஈமான் கொள்ளணும். டைரக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதனை வரும், அல்லாஹ்வுடைய வேதனை வரும். அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறான் என்றால் அது ஒரு ஐ விட்னஸ், அது கண்கூடா நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு நீங்க ஏற்க மறுத்தால் அல்லாஹ் கடுமையாக வேதனையாக உங்களை வேதனிப்பான் என்றும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? என்ன கேட்டாங்க? இந்த பெரிய பாறை பொளக்கணும், இந்த பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும், வந்த உடனே குட்டி போடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அது சுவனத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒட்டகம். இவன் இப்படி கேட்பான்னு படைச்ச ரப்புக்கு தெரியாதா இல்லையா? சாலிஹ் நபியே பல ஆண்டுகளாக பாறைக்குள் வைத்து அந்த ஒட்டகத்தையும் அந்த ஒட்டகத்தின் வயிற்றில இருக்கக்கூடிய அந்த சிசுவையும் நாம் வளர்த்தோம், பாதுகாத்தோம் அப்படிங்கிறான்ல. அப்படின்னா படைச்சவனுக்கு தெரியாத அந்த மக்கள்லாம் இப்படி கேட்பாங்க, நாம கொண்டு வருவோம் அப்படின்னு. சொர்க்கத்தின் ஒட்டகம் அது, இந்த உலகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சொர்க்கத்திலே போகக்கூடிய 10 பிராணிகள் இருக்கிறது, அதுல இருந்து இது ஒரு பிராணியும் உண்டு. அப்படின்னா அந்த மக்கள் கேட்டாங்க, வந்துட்டு ஒட்டகம் வந்தோடனே அதுக்கு தண்ணி வேணும் அப்படிதானே, வந்த உடனேயும் குட்டியும் போட்டுட்டு. அப்படின்னா இதற்கு தண்ணிய நீர்த்துறையை அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு நாள் தண்ணி பிடிச்சுக்கிடுங்க, இந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் கொடுத்து வரணும், அது குடிக்கிற நேரத்துல நீங்க தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு தெளிவான முறையில் அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த 9 பேர் இருக்கானோ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த 9 பேர் தான் சாலிஹ் நபி எதை செஞ்சாலும் அதற்கு எதிராக எதிர்மறையாக சிந்தனையோடு செயல்புரியக்கூடியவர்கள், அந்த ஊரை நாசமாக்கியவர்கள், அந்த ஊர் மக்களுக்கு அதாவை இறக்க இந்த மக்கள் காரணமானவர்கள். இந்த 9 அக்யூஸ்ட், வாண்டட் அக்யூஸ்ட் மாதிரி இந்த 9 பேரு யாருன்னு பேரெல்லாம் அல்லாஹ் சொல்லல, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையை சொல்றான். இவனை என்ன பண்ணானோன்னா, நைட்டோட நைட்டா அந்த ஒட்டகத்தை பிடிச்சி அறுத்துட்டானோ, ஒட்டகத்தை பிடிச்சி அறுத்து அப்படியே சுட்டு தந்தூரி மாதிரி என்ன செஞ்சானோ, சுட்டு தின்னு போட்டானோ. அப்போ மறுநாள் காலையில அதாபு இறங்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுக்கு சபஅலயாலின் சமானியத்த ஐயாம், அந்த மக்களை 7 இரவும் 8 பகலாக அவர்களை அதாபை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிய நீ அறுத்து திம்பியா? அதை அறுக்கிறதுக்கு துணிஞ்சவனும் அதற்கு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணவனும் 9 நபர்கள். இந்த 9 நபர்கள் தான் அந்த ஊர் மக்களுக்கு அதாபை கொண்டு வர காரணமானவர்கள் என்று சாலிஹ் நபியினுடைய சமூகத்தை சீரழித்த அந்த மாபாதக செயலை செய்த அந்த 9 குற்றவாளிகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது 9 நபர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், 10 என்பது இல்லை. அடுத்து யகூதிகள் கேட்ட கேள்வி, 10 என்பது உண்டு, 11 என்பது இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார்கள், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். சூரத்துல் ஃபஜ்ர், அதிகாலை அப்படின்னு ஒரு சூரா இருக்கு. நம்ம கூட சுப்புல ஃபஜ்ர்ல அதிகமா ஓதுவோம், ரொம்ப அற்புதமா, ரொம்ப அந்த ரைமிங்கோடு வரும். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் அப்படின்னே வரும். அந்த சூறாவில அல்லாஹ் வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுகிறான். அடுத்து வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் 10 இரவுகள் தான் என்று சொல்கிறானே தவிர 11 என்ற இரவை அல்லாஹ் சொல்லல. 10 உண்டு, 11 இல்லை. அந்த கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க பதிலே, அல்லாஹ் சொல்றது
10 இரவுகள் மீது சத்தியமாக. முஃபஸ்ஸிரீன்கள், திருமறை விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது அந்த 10 இரவு என்ன அப்படின்னா 2 கருத்து இருக்கு. ஒன்று, முகர்ரம் பிறையிலிருந்து ஆஷுரா பிறை அந்த 10 நாட்கள் என்றும், இன்னொரு கருத்து துல்ஹஜ் மாதம் இருக்குல்ல, துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து அடுத்து அந்த ஹஜ்ஜி பெருநாள் அந்த யௌமுல் ஹஜ்ஜி வர அந்த 10 இரவுகள் என்று 2 விதமான கருத்து. ஆக 10 என்பது கன்ஃபார்ம். ஆக அது முகர்ரம் 10 அல்லது துல்ஹஜ் 10 2 கருத்துக்கள் இருக்கிறது. ஆக 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். 10 இரவுகள் தானே அல்லாஹ் சொல்கிறானே தவிர 11 என்ற இரவை அல்லாஹ் சொல்லல. அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார். அடுத்து 11 என்பது உண்டு, 12 என்பது இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதே யூசுப் சூறாவில் தான் யூசுப் நபி கண்ட கனவு. ஃபர்ஸ்ட் 7வது சொன்னது யாரு கண்ட கனவு? மன்னன், அந்த நாட்டினுடைய மன்னன் கண்ட கனவு, மிஸ்ர் நாட்டின் மன்னன். அவன் 7 நெற்கதிரிகளை 7 மாட கனவுல கண்டான். இது 11ங்கிறது இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹு லிசாஜிதின். நான் 11 நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவு கண்ட, அது எல்லாம் எனக்கு சைஜா செய்யற மாதிரி அப்படின்னு யூசுப் நபி கனவுல பார்த்தாங்க. அப்படிதானே? அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அதெல்லாம் நமக்கு தெரியும், யூசுப் நபியுடைய வரலாறு. ஆக 11 நட்சத்திரத்தை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் கண்டார்களே தவிர 12 என்பது இல்லை. கேள்வி கேட்ட யூதர்கள்லாம், அந்த யூத பாதிரிமார்கள் சாதாரண மக்கள் கிடையாது. தௌராத், இஞ்சில், சபூர் வேதத்திலே பாண்டித்தியம் பெற்ற, நிபுணத்துவம் பெற்ற மேன்மக்கள். இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் அறிவார்ந்த சிந்தனையும் சீர்குலைப்பதற்காக வேண்டிய கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி. அப்படின்னா இல்ல இருக்குன்னு கேட்பானா? அப்படின்னா 11 என்பது உண்டு, 12 என்பது இல்லை என்ற கேள்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அறிவார்ந்த முறையில் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கை 11 தான் தவிர 12 என்பது இல்லை. அடுத்து கடைசியில சொன்னாங்க 12 என்பது இருக்கிறது, 13 என்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. 12 என்பது உண்டு, நீ அடுத்து 13 கேட்கிற வார்த்தை இல்ல குர்ஆன்ல அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. அது என்ன 12? நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். எந்த ஒரு காலண்டரையும் பாருங்க 12 தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே காலத்தின் கோலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன், ஆண்டிற்கு 12 இத்னா அஷர ஷஹ்ரன் 12 மாதங்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். மாயை நினைத்தவர்கள் அப்படின்னு சவுத் அமெரிக்கால வாழ்ந்த ஒரு கூட்டம், நம்ம இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி வம்சாவளியில அது மாதிரி ஒரு பூர்வ குடிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ்ல ரொம்ப டேலண்டா உள்ளவங்க, அவங்க தான் நினைச்சிருந்தாங்க இந்த மாயன் காலண்டர்லாம் ஒண்ணு வகுத்தாங்க. 2012 20 உலகம் அழியும் சொன்னாங்க தெரியுமா? இதை வச்சுதான் ரூமர் கிளப்பினான். அதை பத்தி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பெரிய ஒரு டைரக்டர், ஒரு அனிமேஷன் டைரக்டர் ஒரு படம்லாம் எடுத்தா இந்த உலகம் அப்படியே அழியும் 2012 அல்லது 20 அப்படின்னு. நல்லா தானே இருக்கு. அப்புறம் இது அந்த மக்கள் சிந்தித்து அவங்க கால கணிதத்துல ஒரு 19-18 மாதங்களை வகுத்தாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த காலண்டர் காலாவதி ஆகிவிட்டது, அது வேற விஷயம். ஆக வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் என்பது அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். 13 என்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் சொல்லவே இல்லை என்று சொன்ன பிறகு அலி ரலியல்லாஹுடைய கரம் பிடித்து வந்த யஹூதிகள், வந்த நஸ்ரானிகள், வந்த பாதிரிமார்கள் அலி ரலியல்லாஹுடைய கரம் பிடித்து, அலியே குர்ஆனில் இவ்வளவு அகமியங்கள் இருக்கிறதா? குர்ஆனிலே இப்படி அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா? எது கேட்டாலும் நீங்கள் இப்படி குர்ஆனில் இருந்து நாங்கள் உங்களை இழிவுபடுத்த வேண்டும், உங்கள் சமயத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் அல்லவா நாங்கள் கேள்வி கேட்டோம், விதண்டாவாதம் புரிந்தோம். ஆனால் இப்படி தெளிவான முறையில் நாங்களே
தெளிவடைகிற விதத்தில் நீங்கள் பதில் சொன்னீர்களே என்று அலி ரலியல்லாஹுடைய கரம் பிடித்து அந்த மக்கள் இஸ்லாத்தில இணைந்து கொண்டார்கள். அவர்கள் வந்ததின் ஊடாக அவர்களுக்கு பின்னால் ஒரு 500க்கு மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தில இணைந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இது அலி ரலியல்லாஹுக்கும் முன்னுண்டான வேத மக்களுக்கும் நடைபெற்ற விவாதம் அப்படின்னே நாம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்குன்னே ஒரு கித்தாபும் இருக்கிறது. அலி ரலியல்லாஹுடைய அறிவு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி இல்லைன்னா தன்னுடைய பெண்ணை வேண்டி விரும்பி மனம் முடித்து கொடுப்பாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் கல்வியினுடைய யூனிவர்சிட்டி அப்படின்னா அதனுடைய நுழைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா என்று பதில் சொன்னார்களே. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அறிவார்ந்த முறையில் பதில் சொன்ன காரணத்தினால் இஸ்லாம் வளர்ந்தது. அப்படின்னா அந்த குர்ஆனிலே அலி ரலியல்லாஹுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தது என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அறிவின் மணிமகுடத்தை, அப்படிப்பட்ட பேரொளியை, அல் குர்ஆனை தாங்கி நிற்கிற நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணுது? இந்த குர்ஆனை வச்சு ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதுல ஆதாரம் இருக்கா, இதுல ஆதாரம் இருக்கா, அது செய்யலாமா, இது கூடாதா அப்படின்னு குர்ஆனை இன்றைக்கு விவாத பொருளாகவும் அல்லது கண்ணாடி பேழையிலே வச்சு கண்காட்சி பொருளாகவும் அல்லது ரமலான் வந்து விட்டால் எடுத்து தூசி தட்டி ஓதக்கூடிய பொருளாகவும் தான் குர்ஆனை நாம வச்சிருக்கமே தவிர இதே மாதிரி உண்டான விஷயங்களை ஆராய்ந்து உணர்ந்து சிந்தித்திருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வே சொல்கிறானே, இதிலே உங்களுக்கு நேர்வழி இருக்கிறது, இதிலே உங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது, இதிலே உங்களுக்கு வாழ்வியல் வணக்கவியல் அனைத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, இக்ராலில் ஆலமீன் அகிலத்தார்களுக்கே நல்லுபதேசி. குர்ஆன் என்பது அகில மக்களுக்கெல்லாம் நல்லுபதேசி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அந்த குர்ஆனை நாம் எடுத்து படித்திருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக அட்லீஸ்ட் வாட்ச் இருக்கிறோமா? எஃபில பக்கம் பக்கமா பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்லயே அப்படி இன்ட்ரெஸ்டா மூழ்கி கிடக்கிறோம், வாட்ஸ்அப் தான் வாழ்க்கைன்னு நம்ம கிடக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த பொக்கிஷமான அல் குர்ஆனை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமேனும் வாசித்தோமா, படித்தோமா என்ற சிந்தனை நான் உங்களுக்கே தருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தொடராக எடுத்து ஓதியவர்களை சொல்லல, தொடர்பில்லாத மக்களை சொல்றேன். அப்படின்னா இதே மாதிரி உண்டான கேள்விகளுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா குர்ஆனின் ரீதியாக பதில் சொன்ன காரணத்தினால்தான் இஸ்லாம் வளர்ந்ததை தவிர வெறும் வாளாலோ அடக்குமுறையாலோ அக்கிரமத்தாலோ அநியாயத்தாலோ இஸ்லாம் ஒரு காலமும் வளரவில்லை என்பது இது போல விஷயங்களையே நமக்கு சான்றாக இருக்கிறது. இதே மாதிரி சடனா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்திய அல்லாஹ் சில மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ப்ரொசஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க. சமயோஜித புத்தி, சடனா தீர்வளிக்கக்கூடிய, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் பீப்புளுக்கு தான் இது மாதிரி உண்டான விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி உண்டான ஒரு ஒரு முக்கியமாக ஒரு முதல்வர் நம்முடைய மண்ணிலே இருந்தார். அவரை தான் அண்ணா என்று போற்றப்படக்கூடிய, இன்றைக்கும் அரசியல் ஆரம்பிக்கிறவர்கள் அவரை விடுத்து அரசியல் பண்ண முடியாது என்ற அளவிற்கு ஏழு பல்கலைக்கழகமோ அல்லது ஆக்ஸ்போர்டோ 2 விதமா சொல்றாங்க. அங்க போறாரு, போன உடனே நீங்க பெரிய சுழல் வல்லான் என்றெல்லாம் உங்களுடைய மக்கள் பாராட்டுகிறார்களே, ஆங்கிலத்தில் அவ்வளவு உங்களுக்கு புலமை இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்கணும். நீங்க தமிழ்ல உங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய மதர் லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்க, ஆங்கிலத்துல எங்களுக்கு இந்த பிகாஸ்ங்கிறத சொல்லுங்க. பொதுவா அந்த பிகாஸ்ங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு, ஏனெனில் அப்படிங்கிறது. ஒரு எந்த மொழியிலையும் சரி ஒரே வார்த்தை தொடரா வராது. அப்ப தொடர வரக்கூடிய ஒரு 3 வார்த்தையை நீங்க ஆங்கிலத்துல சொல்லுங்க அப்படின்னா, தமிழ்ல எவ்வளவு பாண்டித்தியம் பெற்றாரோ அண்ணா, அது மாதிரி எதுலையும் பாண்டித்தியம் பெற்றிருக்காரு, ஆங்கிலத்திலையும் அவர் புலமை பெற்றவர். அவர் கேட்ட கேள்வி, அந்த மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு, நோ சென்டென்ஸ் எண்ட் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன். ஒரே வார்த்தை சொன்னார், நோ சென்டென்ஸ் எண்ட் வித் பிகாஸ்,
ஒரு பிகாஸ் வந்துட்டு பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னாரு. என்ன அர்த்தம்? எந்த ஒரு வார்த்தையும் ஏனெனில் என்று முடிவதில்லை. ஏனெனில் ஏனெனில் என்பது அது ஒரு இணைப்பு சொல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன பிறகு அந்த மக்கள் எல்லாம் வியந்தார்கள். காலையிலே பத்திரிகையில எழுதுறது, பத்திரிகை நண்பர்கள் எழுதினார்கள், பெர்னாட் ஷா இன் சவுத் ஏசியன், சவுத் ஏசியாவுல உள்ள பெர்னாட் ஷா இவரு அப்படின்னு அண்ணாவை பார்த்து சொன்னார்கள் என்ற ஒரு வரலாறும் கூட உண்டு. இன்னும் சில மாணவர்கள் கேளிக்கையா கேட்பாங்க, ஏபிசிடி இந்த 3 எழுத்து இல்லாத வார்த்தையை சொல்லுங்கன்னு. யோசிக்கவே இல்லை அவரு. ONE 1 இருந்து 99 வரை எழுதி பாருங்க மாணவர்கள், அதுல ABCDங்கிற 4 எழுத்து வரவே வராது. அவர் ஒரு 100 வார்த்தையும் சொல்லும் பொழுது 99 தான் ஆச்சு. அடுத்து 100ல D வந்துருது, அதுக்கு ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சாரு. அப்படின்னா இதே மாதிரி உண்டான விஷயங்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நாம யோசிக்க வேண்டும், நாம் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். சிந்தனைதான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துமே தவிர அதிலே மிகப்பெரிய சிந்தனை எது வேண்டும்? குர்ஆனின் சிந்தனை வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களது இதயம் பூட்டு போட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுடைய இதயங்கள் பூட்டிட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறார். வரலாற்றின் ஆவணங்களை அனைத்தும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாம் கண்டுபிடிச்சவங்க நம்மால் கிடையாது, எல்லாம் கண்டுபிடிச்சவர்கள் யூதர்கள், இலுமினாட்டிகள். அதனாலதான் இன்னைக்கு ஜூயூசின மக்கள் சின்ன நாடாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலையும் இன்டெலிஜென்ஸ் பீப்புளா இருக்கிறாங்க. வர்த்தகத்திலையும், வணிகத்திலையும், கல்வியிலையும், அனைத்து மருத்துவத்திலும், அனைத்து ஆளுமையிலும் அவர்கள் இருக்கிறாங்கன்னா காரணம் என்னது? பிரெயின், நாலேஜ். ஆனா இந்த அளவிற்கு பெருமானாரின் காலத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம காலத்துல கேட்கவா வேணும்? கடல் 2 இருக்குது, நல்ல தண்ணி உப்பு தண்ணி இருக்குது. அதை தெளிவா சொன்னது நம்ம குர்ஆனுடைய வார்த்தை, மரஜல் பஹ்ரைன் யல்தகியான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஹாதா அதுபுன் ஃபுராத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பக்கம் நன்னீரும் இன்னொரு பக்கம் உப்பு நீரும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை என்னைக்காவது நம்ம ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கடல் சார்ந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சவர்கள் யகூதிகள். நூஹ் நபியினுடைய கப்பல் முதலாக நேவி அவங்கதான் அதனுடைய ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க. எப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோம். நூஹ் நபியை பத்தி அவ்வளவு அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்திலே கப்பல் கட்டினாரு. அதனுடைய டெக்னாலஜிய இந்த வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? நூஹ் நபி. அவர் நூஹ் நபி இந்த ஒரு இடத்துல கரை தட்டி ஒரு கப்பல் ஒதுங்கிச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்த நம்ம என்னைக்காவது நம்முடைய அறிவார்ந்த மக்கள், நம் இஸ்லாமிய சமூகத்தின் மக்கள் ஆய்ந்தார்களா என்றால் இல்லை. அந்த நூஹ் நபியினுடைய கப்பல் எங்கு கரை ஒதுங்கியது என்று கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான் யூதர்கள். அடுத்து ஃபிரௌனுடைய உடல், அது 2 விதமா சொல்றாங்க. அது உண்மைங்கிறாங்க, அது பொய்ங்கிறாங்க, அது வேற. ஆக எங்கிருந்து அந்த உடலை கண்டுபிடிக்கப்பட்டு அதை நாம் கியாமத்து நாள் வரை பாதுகாத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதையும் கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள். இப்படி எல்லா விதத்திலையும் குர்ஆன் நம்மளுடைய சப்ஜெக்ட் தான், நம்மள்ட்ட இருந்து போன கான்செப்ட் தான். ஆனால் நாம அதை உணராமல் இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா தததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? உங்களுடைய இதயம் கல்லாலானதா? உங்களுடைய இதயம் பூட்டிட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். தேவையில்லாம விதண்டாவாதத்தோடு குர்ஆனை அணுகக்கூடிய நாம், ஆதாரத்திற்கு மட்டும், ரெஃபரன்ஸுக்கு மட்டும் குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய நாம் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், குர்ஆனின் பால் நடக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. குர்ஆனை வெறும் வேத புத்தகமாக பார்த்து படித்து விட்டு மூடிவிட்டு செல்லாமல் ஒவ்வொரு வேர்டு பை வேர்டாக குர்ஆனை ஆய்வு செய்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை மலர்வதற்கு, எதிர்காலம் மிளிர்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தொடராக அவருடைய வாழ்வியலை குறித்தும் அவர்கள் செய்த சாகாத சரித்திரத்தை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் தொடராக அடுத்த மாதம் ரபீஉல் அவ்வல் வரை பேசப்படும். எதை பேசினோமோ, பேசிய நானும் கேட்ட நீங்களும் அதன்படி அமல் புரிகிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.